அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லாம் செயல் கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லாம் தனியேத்து. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. அன்பு ஆண்மை கொண்ட நம்மவர்களே, சத்திய ஜோதின்னு சொல்கிறாங்க. சத்திய ஜோதி தெரியுதப்பா, சத்திய ஜோதி தெரியுதப்பா, நித்திய வாழ்வு புரியுதப்பா. சத்திய ஜோதி தெரியுதப்பா, நித்திய வாழ்வு புரியுதப்பா. சாஸ்தா ஆலயம் தெரியுதப்பா, சாஸ்தா ஆலயம் தெரியுதப்பா. சங்கடமெல்லாம் மறையுதப்பா, சாஸ்தா ஆலயம் தெரியுதப்பா. சங்கடமெல்லாம் மறையுதப்பா. மாமலை ஏறி போகையிலே, மாமலை ஏறி போகையிலே மனதில் இன்பம் தோன்றுதப்பா, நம் மனதில் இன்பம் தோன்றுதப்பா. சத்திய ஜோதி தெரியுதப்பா, நித்திய வாழ்வு புரியுதப்பா. இப்படி மாமலை, இது இந்த மலை தலைக்கு பெரும் மலை கிரின்னு சொல்லுவாங்க. இந்த மலை இங்கேருந்து 6 ஆதாரங்கள் மேலே கொண்டு வந்து இந்த மலையில் நிறுத்திட்டோம்னா மாமலை இது பேர். பளிங்கு மாமலையே, மாணிக்க மலையே, வச்சர மலையே அப்படின்னு சொல்லுவார். அதான் என்ன சொல்கிறாரு? பளிங்கு மாமலையே, மாணிக்க மலையே, வச்சர மலையே அப்படின்னு சொல்கிறார். அப்போ இந்த மலையை தான் சொல்கிறார். அப்போ இந்த மாமலை ஏறி போகையிலே நம்ம மனதில் இன்பம் தோன்றுதப்பா. இப்போ டென்ஷனாக இருக்கீங்க, ஒரு மாதிரியாக இருக்குது, அப்படியே கண்ண மூடி நீங்கள் அப்படியே இந்த இடத்துல குடும்பத்தில் சிந்தனை வச்சு அப்படியே 10 நிமிஷம் உட்காந்துருங்க. பிபி சுகர்னா எல்லாமே நார்மலாகிடும், மனம் வந்து தெளிவாகிடும், டென்ஷன் எங்கே போச்சுன்னே தெரியாது. அப்போ இவ்வளோ பெரிய மகிமை இருக்கக்கூடிய இடம் இந்த இடம். இதுதான் சத்திய சோதி, இது பேர் தான் சத்திய சோதி. இதுதான் மாதம் மாதம் வந்து காமிக்கிறாங்க கடலூரில். இதை பார்க்கணும், அதை பார்த்துட்டு இதை பார்க்கணுன்றது தான் காமிக்கிறாங்க. அதனால் இதை பார்த்துட்டாங்கன்னா அவங்க வந்து உண்மை புரியும். உண்மை அவங்க இப்போ ஒரு கோயிலுக்கு போகிறோம், ஒரு தேங்காய் உடைக்கிறோம், அந்த தேங்காய் நல்லா இல்லை. அவங்க என்ன பண்ணுறாங்க, சாமி ஏதோ நம்ம கோபமாக இருக்குது, ஏதோ நமக்கு கெட்டது நடக்க போகுது அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. அங்கே போய் அந்த தேங்காய் நல்லா இல்லைன்னு சொன்னால் உன்னுடைய பீடை போயிடுச்சுன்னு சாமி சொல்லுது, உன்னுடைய தீ சக்தியெல்லாம் விலகி போச்சு அப்படின்னு சொல்லுது. அப்படி மன வலிமை உள்ளவங்க மட்டும்தான் தேங்காய் உடையும். அப்படி இல்லை, தேங்காய் விளையாட்டு பொறுத்து இருக்குது. தேங்காய் உடைக்கும் போதே தூள் தூளாக போகும். தேங்காய் வந்து பதமாக இருந்ததுன்னா கரெக்டாக உடைக்கும். கரெக்டாக உடைச்சிட்டா பரவாயில்லைன்னு சொல்கிறோம், கரெக்டாக உடைஞ்சிங்கன்னா பரவாயில்லைன்னு சொல்கிறோம். இல்லைன்னா மன சங்கடம். கோயிலுக்கும் போய் புண்ணு இல்லை, கோயிலுக்கு போய் குறத்தே இல்லை, கோயிலுக்கும் போய் குறத்தே இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. குறை தீர்ந்து போச்சுன்றது தெரியல. கங்கையில் குடித்தா பாவம் போகும்னு தெரியல, பாவம் போகலன்னு தான் இருக்கிறாங்களே தவிர பாவம் போச்சுன்னு தெரியல. அவளை தேங்காய் நேராக உடையிறதும், அது செதறி போடுறதும், இல்லை வந்து இந்த கொப்பரைக்காயாக கூட இருக்கும். கொப்பரைக்காயாக இருந்ததுன்னா வீட்டில் ஒரு சுபநகர் நிகழ்ச்சி நடக்கும்னு அர்த்தம். அதுபோல் தேங்காய் உடைக்கிறதுல வந்து இறைவனுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. தேங்காயை வந்து நீங்கள் உடைங்க, தப்பு இல்லை. தேங்காய் ஏன் உடைக்கிறேன்னு சொன்னால் நம்ம மனம் தூய்மையாக இருக்குது, வெண்மையாக இருக்குது, வெள்ளையை காட்டுது, வெண்மையாக இருக்குது. நம்ம தூய்மையாகிட்டோன்றது தான் தேங்காய். இறைவனும் தூய்மையானவன்றது தான் தேங்காய் உடைச்சி காமிக்கிறோம். தேங்காய் உடைச்சா தான் இறைவனுக்கு எதுவுமே கிடையாது. நெய்தியை பயணத்தது மிக மிக சிறந்தது. எங்கே போனாலும் எந்த சாமிக்கும் நெய் விளக்கு ஏற்றுங்க, அப்போ உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஒருத்தர் கல்யாணத்தில் விளக்கு கீழே சாஞ்சி போச்சு, எல்லோரும் என்னமோ நடக்க போகுதுன்னாங்க. ஆனால் அவர் வந்து பேரம்பேத்தியெல்லாம் எடுத்து 80 வயசுக்கு மேலே தான் இப்போ இறந்தார். இது சான்று சொல்கிறோம். அப்போ அவங்க அந்த சாஞ்சது போச்சு, எடுத்து வச்சாங்க, விளக்கு ஏற்றினாங்க, தீர்ந்து போச்சு, அவங்க விட்டுட்டாங்க. இது பக்கத்தில் இருந்த சைடில் இருக்கிறவங்க தான் என்னமோ நடக்க போகுது, என்னமோ நடக்க போகுதுன்னா ஒன்றுமே நடக்குது. அதுபோல் இது தவறுதல் சகசியம். அதாவது தேங்காய் வந்து எப்போ வந்தது, எப்போ போச்சு, எப்போ விளைஞ்சது தெரியாது.
தேங்காய் உள்ளே இருக்குது. தேங்காயை உடைக்கிறதுனால இந்த மாதிரி யாரும் நினைக்காதீங்க. உங்களுடைய பீடை, அதாவது நம்முடைய நெகட்டிவ் பவர் போகணுன்னா அவசியம் தினமும் ஒரு கல்லுப்பு 4 தண்ணியில் போட்டு குளிங்க. தண்ணியில் போட்டு குளிச்சிங்கன்னா உங்கள் நெகட்டிவ் பவர் போயிடும். உங்களை பார்த்து யாரும் ஒரு நெகட்டிவாக பேச மாட்டாங்க, பாசிட்டிவாக பேசுவாங்க. அப்போ தினமும் நம்ம கடலில் குளிக்கிற மாதிரி. அவர் சொல்கிறாரு, துணையாய், துணை அதுவாய் தூய நற்சோதி. துணை அதுவாய் தூய நற்சோதியாம். எது துணை? நற்சோதி தான் துணை. துணை அதுவாய் தூய நற்சோதி அப்படின்றார். துணை அதுவாய் வரும் தூய நற்சொல். அப்படி நாம் தூய நற்சொல்ல சொல்லணுமா? இப்போ தேங்காயே நினச்சிட்டு இருக்கக்கூடாதான். அப்போ அதே போல் பொங்கல் வைக்கிறாங்க. பொங்கல் வைக்கும்போது அது முன்னாடி பானையில் வைப்பாங்க. பானையில் வைக்கும்போது அவங்க பானை வந்து ஒரு பக்கம் சாய்ச்சி வச்சுருவாங்க. அது இதுங்க என்ன நினைப்பாங்க கேட்டால், கிழக்கு பக்கம் தான் பொங்கணும், இல்லை வடக்கு பக்கம் தான் பொங்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அந்த பானையை நீ கரெக்டாக வைக்கிறது கிடையாது. மண்பானை இவங்க எந்த பக்கம் தெற்கு பக்கம் சாயவாக வச்சுருவாங்க. தெற்கால் பொங்கும். இவங்க இந்த ஐட்டம் தெற்க பொங்கிடுது, விளைச்சல் கம்மியாகிடுமோ, வீட்டுக்கு எதனா நடக்குமோ, இப்படிலாம் நினைக்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது. பானையை நேராக வைக்காததுனால எந்த பக்கம் சாய் வருதோ அந்த பக்கம் அது பொங்குது. குற்றம் யாருக்கிட்ட இருக்குது? நம்மகிட்ட இருக்குது. அதே போல் அது நல்லா கிண்டி விடாததுனால தீ பிடிச்சி போகுது. தீ பிடிச்சி போச்சு, புகை அடிச்சு போச்சுன்னா ஐயோ இன்னும் நடக்க போகுது, சாமி வந்து நம்மளை ஏற்றுக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. அது கிடையாது. அது நம்ம கிட்ட தான். அது கிளக்கி விட்டுகிட்டே இருக்கணும். ஏன்னா மண்பானை பச்சை அரிச்சு டக்குன்னு தீ பிடிக்கும். அதே போல் பானை சரியில்லை, உடஞ்சிரும். அப்போ என்ன சொல்லுவோம், ஆஹா போச்சு, இந்த விஷயம் என்னமோ நடக்க போகணும். அதெல்லாம் கிடையாது. உங்கள் வீட்டில் ஒரு பெரிய ஒரு இது ஒரு தத்து நடக்க போகுதுன்னா அந்த தத்து வந்து அங்கே சரியாக போச்சுன்னு தான் இறைவன் சொல்கிறான். அந்த பானை உடைஞ்சதுக்கும் வீட்டுக்கும் சம்மந்தம் கிடையாது. இப்படி யார் இருப்பாங்கன்னு கேட்டால், துணையாய் அதுவாய் தூய நற்சோதி காண்பவர்கள் தான் இந்த மாதிரி நினைக்க முடியும். துணையாய் அதுவாய் தூய நற்சொல்லாய், நல்ல சொல். இப்போ நம்ம சொல்கிறோமே, இது நல்ல சொல், பாசிட்டிவாக பேசணும். இப்போ ஆஸ்பத்திரிக்கு போவாங்க, என்கிட்ட சொல்லுவாங்க, நான் படிக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே நான் போவேன், பார்ப்பேன், எல்லாம் அழுவாங்க என்னை பார்த்து. யாரா சொன்னேன், அவன் பசி வேண்டாப்படா அப்படின்ட்டு வந்துடும். ஏன்னு கேட்டால் அவங்க சொல்லுவாங்க, என்ன ஏன் இப்போ சாப்பிடுப்பா, ஏன்பா பண்ணி விடுற, அவன் பசி வரப்பா அப்படின்னு. குப்பையில் தூக்கிப்பட்டாலும் சாக மாட்டார் அப்படின்னு சொல்லுவேன். உடனே அதை என்ன பண்ணுவாங்க, உடனே அவர் நான் சொன்னால் நடக்குன்ற ஒரு நம்பிக்கை எல்லாம் போய் தைரியமாக சாப்பிடுவாங்க. அதே போல் அவன் போச்சு விட்டு வந்துடுவான். இதே போல் எத்தனை ஹாஸ்பிட்டலுக்கு நான் போயிருக்கிறேன். எப்படி அவங்க பழைக்கிறாங்க, நான் பேசுகிற பாசிட்டிவ் அவ்வளோதான். டாக்டரே முடியாதுன்னு சொல்லுவாங்க, நான் சொல்லுவேன் நல்லா போயிடும். அவருக்கு தெரிஞ்சது அவருக்கு விஞ்ஞானம். அவர் சொல்கிறது விஞ்ஞானம், நான் சொல்கிறது மெய்ஞானம். மெய் உடம்புல இருந்து இந்த இடத்துல உணர்ந்து 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 தான் நான் சொல்கிறேன். இது மெய்ஞானம் வேறு, விஞ்ஞானம் வேறு அப்படின்னு சொல்லுவேன். அதுபோல் துணையாய் வருவாய் தூய நற்கந்தம், அவங்க மேலே நல்ல வாசனை வீருமா. துணையாய் அதுவாய் வரும் தூய நற்கந்தம்ன்றது. துணையாய் வருமா அதுவா தூய நற்கந்தம், நல்ல வாசனை அடிக்குமா. நம்ம மேலே ஒரு நல்ல வாசனை அடிச்சிட்டாலே நம்ம இறைவன்கிட்ட நெருங்கிட்டுன்னு அர்த்தம். அதுபோல் துணையாய் வருவது, துணையாய் வரும் தூய நற்கல்வி. இப்போ கல்வி வெள்ளின்னு சொல்கிறோமே, இறைவனுடைய துணையால் தான் அது நற்கல்வியாக மாறணும். துணையாய் வருவது தூய நற்கல்வி அப்படின்றது. அப்போ நமக்கு துணையாக வர்றது இறைவன் தான். இறைவனால் தான் தூய நற்கல்வி வருது, இறைவனால் தான் தூய நற்கந்தம் வருது, இறைவனால் தான் தூய நற்சொல் வருது, இறைவனால் தான் தூய நற்சோதி. இப்போ நற்சோதியை பார்த்தோம்னு சொன்னால் நாம் எதுவுமே நமக்கு பாசிட்டிவாக தான் நடந்துட்டு போகும். நாம் எங்கே போய் எதை சொல்கிறோமோ நடக்கும். இப்போ அதுதான் வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வையகம்னா உலகம். அப்போ உலகத்தையே நம்ம வாழ்த்தும் போது நம்மளை இறைவன் வாழ்த்துக்கிறான். இப்போ ஒரு பெரியவர் சொன்னேன் நான், அவர் என்ன பண்ணுறாரு, பொதுநலமாக வந்து வரம் கேட்குறாரு இறைவன்கிட்ட. எப்படி கேட்குறாரு, என் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் முயற்சி வேணும், இந்த தெருவுக்கே முயற்சி வேணும்,
இங்கே இருக்கிற ஆடு மாடு கோழியெல்லாம் மோட்சி வேணும்னு கேட்குறாரு. அப்போ என்னன்னு கேட்டால் அவர் தான் இதுதான் பக்தி. உண்மையான பக்தி எதுன்னு கேட்டால் பொதுநலம் பொருந்தும் போதலால் அறிவினில் தோன்றா ஏற்பெருஞ்சோதி என்பவர் வளர்ந்துடலாம். யாரெல்லாம் பொதுநலமாக இருக்கிறாங்களோ அங்கே இறைவன் வந்து காரியப்படுவான் அப்படின்னு தான் சொல்கிறார். அப்போ அந்த பெரியவர் என்ன அந்த கதை ஏன் சொன்னதுன்னு கேட்டால் பொதுநலமாக நம்ம பக்தி பண்ணணும். இப்போ வாழ்க வளமுடன் வாழ்க வையம்னா எல்லாருமே வாழ்த்துறோம் நம்ம தினமும். அப்போ எல்லாரும் நம்ம வாழ்த்தும் போது எல்லாருடைய வாழ்த்தும் நமக்கு கிடைக்கும். அதுபோல் பாருங்கள், வீட்டில் பசு இருக்குது. பசு இருக்கும்போது அது வந்து பொண்ணு கண்குட்டி போட்டுடுச்சுன்னா சந்தோஷப்படுவாங்க எல்லோரும். அதே வந்து ஆண் கண்குட்டி போட்டுடுச்சுன்னு கஷ்டப்படுவோம். ஐயோ அந்த மாடு ஆண் கண்குட்டி போட்டுடுச்சு அப்படின்னா. அப்போ ரெண்டையும் சமநிலையில் வைக்க தெரியல. அதே பாருங்கள், அது வீட்டில் அவங்க சொந்தக்காரருக்கோ அவங்க பொண்ணுக்கோ வந்து பெண் குழந்தை பிறந்துருச்சுன்னா கஷ்டப்படுவாங்க. அதே ஆண் குழந்தை பிறந்தால் சந்தோஷப்படுவாங்க. இது நல்லா உள் நோக்கி பாருங்கள். பசுமாடு ஆண் குழந்தை பிறந்துருச்சுன்னா கஷ்டப்படுறாங்க. மருமகளுக்கும் மகளுக்கும் ஆண் குழந்தை பிறந்தால் சந்தோஷப்படுறாங்க. பசுமாடு பெண் குழந்தை பெற்றதுன்னா அது சந்தோஷப்படுறாங்க. இப்போ எப்படி பாருங்கள், இதை மாடு மட்டும் ஆண் குழந்தை பிறக்கக்கூடாது, மருமக மட்டும் ஆண் குழந்தை பிறக்கணும், இப்படி எண்ணம். அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், இப்போ நாம் வந்து ஒரு சமநிலையில் இல்லைன்னு அர்த்தம். அதுக்கு சந்தோஷப்படுறோம், இதுக்கு தூங்கப்படுறோம். அதுபோல் துன்பங்களை நீக்குவது எதுன்னு கேட்டால் மனநலம் தான் சொல்கிறார். துன்பங்களை நீக்குவது மனம்தான். அந்த துன்பங்களை எப்படி நீக்குவது அப்படின்றால் சத்திய ஜோதியை பாருங்கள். இதை யார் சொல்கிறாரு? திருமூலர் சொல்கிறார். சத்திய ஜோதியை நித்தம் பாருங்கள் அப்படின்றார். தினமும் பாருங்கள், சும்மா இருக்கிற நேரம் பாருன்றார். அதனால் அதையே பார்த்துட்டு கொஞ்சம் போயிட்டு உங்களுடைய பணியெல்லாம் செய்கின்றார். செய்யும் போதே இங்கே இடத்தை வச்சு செய்கின்றார். இப்படி யாரெல்லாம் இப்படி செய்கிறார்களோ இவர்களுக்கு அவர்கள் சொல்வது அனைத்தும் பலிக்கும் மகனே அப்படின்றார் வள்ளல் பெருமான். எப்படி? உன்னுடைய சொல் அனைத்தும் பலிக்கும். அதனால நீங்கள் எல்லாத்தையுமே பாசிட்டிவாக எடுத்துங்க அப்படின்றது தான் என்னுடைய இது. இறைவன் வந்து எந்த குறையும் அவர் குறையாக எடுத்துக்கொள்வதில்லை. அதனால் வந்து உனக்கு ஒரு நடக்க போகுதுன்னு நமக்கு ஒரு நெகட்டிவாக சொல்கிறது கிடையாது. நமக்கு நெகட்டிவாக நடக்க வேண்டியது தவிர்க்கப்படுகிறது. ஆலயங்களுக்கு போய் வழிபடுவது, அதான் ஆலயம் தொழுவது சாலமும் நன்றுன்னுவாங்க. அப்போ ஆலயத்துக்கு போகிறோம்னா அங்கே போயிட்டு நெய் தீபம் ஏற்றிட்டு ஒரு இடத்துல சிவனையின்னு உட்காந்து கொஞ்சம் நேரம் இருக்கணும். அங்கே கொஞ்சம் உழவர பணி செய்யணும். அதுதான் பெரிய ஒரு புண்ணியம். எப்படிங்க? தேங்காய் உடைக்கிறதுல விளக்குனாமா போகிறதுல புண்ணியம் கிடையாது. அதை நம்ம தான் சாப்பிட போகிறோம். அந்த இடத்த ஆலயத்தை இப்போ நம்ம நோய் இல்லாமல் இருக்கணும், நோயற்ற வாழ்வு நாம் வாழ வேண்டும் சொன்னார் வள்ளல் பெருமான். நோய் இல்லாமல் இருக்கணும்னு சொன்னால் அந்த ஆலயத்தை வந்து எந்த ஆலயத்துக்கு போனாலும் அங்கே சுத்தம் செய்யணும், பெருக்கணும், உழவர பணியான செய்யுங்க. எல்லாத்த விட நீங்கள் மாலை வாங்கி போடுறத விட, சாமிக்கு ஏதாவது நெய்வேத்தியம் பண்ணுறதை விட அந்த தூய இடங்களை சுத்தப்படுத்தி அந்த இடங்களை போகிறவங்க அத்தனை பேர் சுத்தப்படுத்தினா அந்த கோயில் வந்து அழகாகிடும். அதே போல் நம்ம குடும்பத்தில் வாசி தோஷம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க வீட்டில். அப்படி அந்த தோஷமாக இருந்தால் போதும். அந்த பூஜை ரூம் வந்து எந்த நேரமும் கமகமகமும் அத்தர் புனகு சவ்வாது வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு கொஞ்சம் தண்ணியில் கரைச்சி தினமும் தெளிச்சுட்டு அங்கே காலையில் 5 மணிக்கெல்லாம் தீபம் ஏற்றணும். ஒரு நல்ல பாட்டாக பக்தி பாடல், பாசிட்டிவான பாட்டு, ஒரு ஸ்லோகம் போடலாம், அது ஓடிட்டு இருக்கும். அடுத்து மாலை 6 மணிக்கு மேலே ஒரு விளக்கு ஏற்றிடணும். விளக்கு ஏற்றி அங்கே ஒரு நற்கந்தம், என்ன சொல்கிறார், தூய நற்கந்தம்ன்ற அங்கே தூயமாக நீங்கள் அந்த வாசனையை தெளிக்கும் போது அந்த பூஜரம் வந்து கமிழும்போது அங்கே தீபம் காலை மாலை எரியும் போது அந்த வீட்டில் எந்தவித வாஸ்து தோஷம் இருந்தாலும் சரி, பித்ரு தோஷம் இருந்தாலும் சரி, எந்த தோஷமாக இருந்தாலும் விலகும், புத்திரபாகிய தோஷமாக இருந்தாலும் விலகும், மாங்கல்ய தோஷம் விலகும் என்று தான் பெரியவங்க சித்தர்கள் சொல்கிறாங்க. அதனால் எல்லாமே நம் கையில் தான் என்பதை தங்களுக்கு தெரிகிறோம். நாம் முயற்சி செய்தால்
முடியாது ஒன்றில்லை. நாம் சித்தர்கள் சொன்னதை நாம் கடைப்பிடிச்சா நமக்கு எல்லாமே செயல்கூடும். அதான் வள்ளல் பெருமான் சொல்கிறார், எல்லாம் செயல்கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லாம் தனியேற்றினர். அதனால் எனக்கு தெரிஞ்சவற்றை தங்களுக்கு தெரிவிக்கிறேன். கற்றது கையளவு கல்லாதது உலகளவு. அதுபோல் இதில் நான் சொல்வதில் நல்லது மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று மிக்க பணியோடு கேட்டுக்கொள்கிறேன். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.